அவன்கிட்ட பெரிய படையே இருக்கு. சுத்தப்பட்ட கிராமங்கள்ல இருக்கிற 15 லட்சம் பேருக்கு அவன் தான் தெய்வம். அந்த 15 லட்சம் மக்களை உங்க விஜய் உயிரன வரனா என் நெஞ்சில் குடியிருக்கும் கன்னியாகுமரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் காரைக்குடி மக்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் எஸ் மக்களே, காரைக்குடி மக்கள் வந்துட்டு அண்ணா பேசாமல் போயிட்டான்னு வருத்தப்பட்டாங்க. அது கேள்விப்பட்டிருப்பார். மக்களாக பேசி அவங்க மனசை நிரப்பிட்டார். இன்றைக்கி அட்ரஸ் பண்ணி விட்டுட்டார். ஸோ இந்த தங்கத்தை விட்டுறாதீங்க, அவரை ஆதரிச்சு வா. தமிழக வெற்றிக்கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தரப்போகும் இன்டர்வியூ தமிழ் வருடப்பிறப்பு அதிர விட போகும் சி தமிழ். வாங்க என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தளபதி அரசியல் பேச மாட்டாரு, ரசிகர்களை ஒழுங்குபடுத்த மாட்டாரு அப்படின்ற விமர்சனங்களுக்கு இந்த இன்டர்வியூ சரியான பதிலடியா இருக்க போகுது. வருகின்ற ஏப்ரல் 11ஆம் தேதி இந்த இன்டர்வியூ ஷூட் பண்ணி ஏப்ரல் 14ஆம் தேதி சி தமிழ்ல ஈவினிங் 4 to 8 மணி வரைக்கும் சும்மா மாசா ஒளிபரப்ப போறாங்க. இந்த நேர்காணலுக்கு தலைப்பு என்ன வச்சிருக்காங்கன்னா, மக்களின் நாயகன். ஒரு நல்ல தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஜனநாயகன் வராத குறைக்கு ரசிகர்களுக்கு உற்சாகமாகவும் வாக்காளர் பெருமக்களுக்கு தளபதி தான் கடைசி நம்பிக்கை அப்படின்ற ஒரு உணர்வையும் இந்த இன்டர்வியூ கொடுக்க போகுது. இந்த இடத்துல சி தமிழ் நிறுவனத்தை நம்ம பாராட்டி ஆகணுங்க. எதற்கும் அஞ்சாமல் உண்மைக்கு மதிப்பு தராங்க. உண்மையிலே சி தமிழ் வேற லெவல். ஜனநாயகன் முதல் இப்ப வரப்போகும் மக்களின் நாயகன் வரை சி தமிழோட புகழ் என்னைக்குமே ஓங்கி நிக்கணுங்க. ஓகே, இந்த இன்டர்வியூல நம்ம தளபதி பேச போற முக்கியமான விஷயங்களை ஷார்ட்டா பார்த்துடலாம். முதல்ல புதிய வாக்காளர்களுக்கு அறிவுரை, அடுத்த பூத் கமிட்டியை சார்ந்த விஷயங்கள், ரசிகர்களின் அன்பு ஆபத்தில் முடியக்கூடாது, பெண்களின் உரிமை மற்றும் பாதுகாப்பு, போதைப் பொருட்கள் ஒழிப்பது குறித்து தெளிவான உரையாடலுங்க. அதே நேரத்தில் தனிமனித தாக்குதலாக ஜனநாயகன் திரைப்படம், கரூர் ஸ்டாம்பேடு, பிரச்சாரம் முடக்கம், சிபிஐ இன்வெஸ்டிகேஷன், அப்புறம் ஃபேமிலி அட்டாக்னு இது குறித்து ஒரு தெளிவான விளக்கமும், டிவிகே அரசியலோட குறிக்கோள் என்ன, மதச்சார்பற்ற சமூக நீதி ஏன் கொள்கையானது, திராவிடமும் தமிழ் தேசியமும் எதன் அடிப்படையில் தேவைப்படுகிறது, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் மக்களோட உரிமைகள் என்ன, மக்களாட்சி ஏன் மன்னராட்சியாக செயல்படுகிறது என அரசியலோட ஆழம் வரை அலச போகிறாருங்க. நம் தாயகத்தை காக்க வந்த கலியுகத்தின் கடைசி எழுச்சி நாயகன். எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கீங்க. இந்த ஏப்ரல் 14, 2026 தமிழ் வருடப்பிறப்பு தமிழக வெற்றிக்கழக தலைவர் தளபதி விஜயின் எழுச்சியாக மாற போகும் நாள் அது. தளபதியின் சம்பவம் இனிமே தாறுமாறா இருக்கும் பாருங்க. தரமான சம்பவம் ஏப்ரல் 14 கமெண்ட்ல சும்மா தும்சம். வாவ், செம இல்லை? ஸோ நெக்ஸ்ட் பரப்புரை மேபி திருப்பூர் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிருக்கு. தயவுசெய்து வழக்கமாக சொல்கிறதான், பெண்கள், வயசானவங்க, குழந்தைகள் எடுத்துகிட்டு போகாதுங்க. வயசானவங்க வீட்டில் இருந்தே டெலிகாஸ்ட் ஆகும். நிம்மதியாக உட்காந்து பாருங்கள். வேலை நின்று கஷ்டப்படாதீங்க. இளைஞர்கள் பின்னாடி போய் இந்த நைட்டை உருவாக்காதீங்க. தேங்க்யூ.